ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சாரீ கலர் சாண்டில் கலர், அது கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலர் கொடுத்துருந்தாங்க. இதுதான் மேட்சிங்கு, செப்பரேட்டாகவே கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் டிசைனு சரி வச்சு கோல்டு சரி வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் மாடல் வருது. கோல்டு சரியாட்டம் ஃபுல்லாகவே சாரீலேயும் வருது, இதுலேயும் வருது, ப்ளவுஸ்லேயும். இப்போ அதுக்கு மேட்சிங்காகவே ஹிப் பெல்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஹிப் பெல்ட்டு நல்லா லாங்காகவே கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், டபுள் எக்ஸல் சைஸ்க்கு மேட்சாக வர மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாகவே. அப்புறம் அதுக்கு லைனிங் எடுத்துக்கிட்டேன், க்ரீன் கலரு. இது ஒரு கஸ்டமரோட தான், அதுதான் ஸ்டிச் பண்ணி நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அதுக்கு அவங்களுக்கு வந்து மேட்சிங்காக லைனிங் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் வேலை. அதுக்கு வந்து அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஹைட்டு 13 இருந்தது. ஹைட்டு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிட்டு ஹைட்டை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு லைனிங்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். லைனிங் எடுத்துக்கிட்டு லைனிங்கை 13 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு 13, பேக்குக்கு 13. அப்புறம் எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிறதுக்காக 6 இன்ச்சஸ், நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக 6 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். 6 இன்ச்சஸ் விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் மடித்து தைக்கணும், பேக்லேயும் மடித்து தைக்கணும். அதனால் வந்து 6 இன்ச்சஸ் விட்டுருக்கலாம், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேர்த்து. இப்போ வந்து ஹைட்டு மெஷர் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைஸ் தான் மெஷர் பண்ண போகிறோம். சைஸ் வந்து ஹாம்கோல்லேருந்து ஹூக் வரைக்கும் பார்க்கணும். 8 இருந்தது. அப்புறம் எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிறதுக்கு அந்த ஸ்டிச்சிங்க்கெல்லாம் 5 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். இப்போ அதுதான் ஃபோல்டு பண்ணிக்க போகிறோம். அந்த 5 இன்ச்சஸோடு சேர்த்து ஃபோல்டு பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம், ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி இப்போ இது 2ஆக ஃபோல்டு பண்ணியாச்சு. ஃபோல்டு பண்ணால் 4 கிளாத் வருது. இப்போ இதில் தான் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். போட் நெக் தான் கேட்டுட்டாங்க, அதனால் 3 வச்சாச்சு. அப்புறம் 4 வைக்கிறோம். லென்த்து போட் நெக்கோட லென்த்து வந்து 4 வைக்கிறோம். 4 வச்சு கர்வாக வரைஞ்சிக்கலாம், பாக்ஸ் போட்டுக்கலாம். போட் நெக்குங்கிறதுனால மோஸ்ட்லி ஓப்பன் நெக் வந்து எப்படி வைக்கணும்னா 4 வைக்கணும். அப்போ தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா டைட்டாக இருக்கும். 4 வச்சு கர்வாக வரைஞ்சிக்கலாம். இப்போ இதில் ஷோல்ட்ரு வந்து 3 வச்சுக்கலாம். அப்புறம் ஆம்கோல் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கலாம். ஆம்கோல் மெஷர் பண்ணால் 7 இருந்தது. சரின்ட்டு 7 வச்சுக்கிட்டாச்சு. செவனுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். லைனை ட்ரா பண்ணிட்டு கர்வ் வரைஞ்சிக்கலாம். 1 இன்ச்சஸ் விட்டு கர்வ் வரைகிறோம். ஹாம்கோலுக்கு மட்டும் டபுள் லைன் போட்டிருக்கேன், போட்டுட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டி இல்லாமல் நம்ம பட்டியோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்து 7 இருக்குது. இது வந்து போட் நெக்குங்கிறதுனால நெக்லேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. அதனால் மேலே ஷோல்டர்லேருந்து 7 மார்க் பண்ணிட்டு, மார்க் பண்ணதுலேருந்து நம்ம வந்து பட்டியை செப்பரேட் பண்ண போகிறோம். 4 இருக்குது, இந்த ஹூக்கு கிட்டே 4 இருக்குது. இப்போ மார்க் பண்ணதுலேருந்து 4 எடுத்துக்கலாம். அப்புறம் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. 12 வச்சுக்கலாம். அப்புறம் ஹாம்கோல்லேருந்து பட்டி வரைக்கும் 6 இருக்குது. 6 வச்சுக்கிட்டேன். இப்போ லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து கட் பண்ணிவிட்டேன் தெரியாமல். நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கட் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு உள்ள கிளாத் மட்டும் கட் பண்ணாலே போதும். தெரியாமல் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே தெரியாமல் கட் பண்ணிட்டேன். தயவுசெய்து நீங்கள் அதேமாதிரி பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்கையும் ஹாம்கோலையும் கட் பண்ணிக்கலாம். நெக்கு கட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக கட் பண்ணணும், ஏன்னா அந்த கர்வ் வரணும், அதுக்காக சேஃப்டியாக கட் பண்ணணும். இப்போ ஹாம்கோலை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிடலாம். அதுக்கும் ஷோல்டரையும் கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பேக் சைடில் பாருங்கள், ஜாயின் பண்ணியிருக்கிறது அப்படியே தெரியும் உங்களுக்கு. பேக் சைடில் தெரியாமல் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பின்னாடி உள்ள ஹோல்ஸ் டிசைன் எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 இன்ச்சஸ் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லைட்டாக 1 இன்ச்சஸ்னால கொஞ்சம் எஜஸ் விட்டுக்கிட்டு அப்புறம் 5 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். வச்சுட்டு சென்டரில் 3 இன்ச்சஸில் கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 இன்ச்சஸ் வரைக்கும் கோடு போட்டுக்கலாம். 2 இன்ச் வரைக்கும் தான் அந்த ரவுண்டு ஷேப் வைக்க போகிறோம். இப்போ அதில் கர்வாக வரைஞ்சிக்கலாம். இப்போ டபுள் லைன் போட்டு அந்த கர்வை நான் கட் பண்ண போகிறேன்.
பாருங்கள் அந்த எட்ஜஸில் லைட்டாக விட்டுட்டு இப்போ அதில் 5 இன்ச்சஸ் வரைக்கும் தான் ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கேன். கீழே வந்து ஹூக் வைக்கணும். ஃப்ரண்ட் சைடு ஹூக் வைக்காமல் பேக் சைடில் தான் ஹூக் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. சரின்ட்டு பேக் சைடில் தான் ஹூக் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுடணும் வேணும் கீழேன்ட்டு 2 இன்ச்சஸ் வரைக்கும் பாருங்கள் 5 இன்ச்சஸ்ஸு. இப்போ கட் பண்ணிக்கலாம். 1 வாட்டி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குமான்ட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். அப்புறம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தனியாக பேக்கில் ஹூக் தான் வைக்க போகிறோம். அதனால் செப்பரேட்டாக கட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் ஹூக் வைக்கிறதுனால கட் பண்ணியாச்சு. அந்த எட்ஜஸையும் வேணால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து ஆக்சுவல் கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்தையும் ஆக்சுவல் கிளாத்தில் இப்போ கட் பண்ண போகிறோம். மெயின் கிளாத்தில் பாருங்கள் 2ஆக மடிச்சுக்கிட்டு பேக் சைடில் ஃப்ரண்ட் சைடில் எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைடில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் சைட்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பனுக்கு நான் கட் பண்ணலை. ஓப்பனிங்க்கு ஹூக்கு பேக் சைடில் வைக்கிறதுனால கட் பண்ணிவிட்டு 2 இன்ச்சஸ் விட்டு போட் நெக்குக்காக நான் எப்பவுமே போல் 2 இன்ச்சஸ் விட்டு 2 இன்ச்சஸ்க்கு லைன் வரைஞ்சிக்கிறேன். சென்டர் லைன் பார்த்துக்கிட்டு அதையும் 2 இன்ச்சஸ்க்கு டாட் வைக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த பக்கம் அந்த ஷார்ப்பான சைட்லேருந்து இப்போ டாட் வைக்க போகிறோம். அதுலேருந்து இப்படி லைட்டாக டாட்டுக்கு வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் மடித்து தைக்கணும். நடுவில் சென்டரில் மடித்து தைக்க தேவையில்ல. லைட்டாக அந்த ஸ்டிச்சிங் வெளில போகாமல் இருக்கிறதுக்காக தைக்க போகிறோம். தைக்கிறப்ப கண்டிப்பாக பாருங்கள். இது பேக் சைடில் செப்பரேட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லை கிளாத் இருக்கிறதுனாலும் ஜாயிண்டாகவே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சிட்டாலே இப்போ டேரெக்டாக வந்து பட்டி முடிஞ்சிட்டுனா ஹேண்டு தான் நம்ம என்ன லுக் கொண்டு வர போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ பட்டியும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பட்டியும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஹேண்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை 4ஆக மடித்து ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். ஃபோல்டு பண்ணி இப்போ பாருங்கள் ஃபுல் சைஸ் வந்து 7 இருக்குது. 6.5லேருந்து மார்க் பண்ணிக்கிட்டு இது ஓப்பன் ஹேண்டோட லென்த் வந்து 6. கீழே ஹேண்டர் ஆம் வந்து 4.5 கட் பண்ணிக்கிட்டேன். இங்கே 6.5 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணி 4.5ல் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த சென்டர் பார்ட்டில் வரதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். சென்டர் பார்ட் மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம டிசைன் வைக்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். அந்த டிசைன் வைக்கிறதுக்காக நான் வந்து சாரீ கிளாத்லேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் அளவுக்கு நான் கிளாத் எடுத்திருக்கேன். பால் வைக்க அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வைக்க அந்த பட்டன் அட்டை வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். லைனிங் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த கிளாத்லேருந்து கட் பண்ணிக்கோங்க. சாரீ கிளாத்லேருந்து கட் பண்ணிட்டு ப்ளவுஸ் கிளாத்லேருந்து இதேமாரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதே சேம் ஹைட்டுக்கு வச்சுக்கிட்டு 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதான் சென்டரில் வைக்க போகிறோம். இந்த சாண்டில் கலர் சென்டரில் வைக்க போகிறோம். க்ரீன் கலரை 2 பக்கமும் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளீட்டட் வைக்க போகிறோம். இப்போ இந்த 2 பக்கமும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ லைனிங் எடுத்துக்க போகிறோம். லைனிங்கில் தான் இப்போ ப்ளீட்டட் வச்சு நம்ம அதை பின் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் சென்டரில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 2த்தையும் மார்க் பண்ணிட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங்கே இப்படி தான் பண்ண போகிறோம். வச்சுட்டு கரெக்டாக லைனிங்கோடு வச்சுட்டு இப்போ ப்ளீட்டட் வைக்க போகிறோம். ப்ளீட்டட் வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு ப்ளீட்டட் வச்சு பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைனிங் மேலே இருக்கிறத போட்டோம்னா எது வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதோ அதை கட் பண்ணிக்கலாம். லைனிங் எக்ஸஸாக இருந்தால் அதையும் கட் பண்ணிக்கலாம். மேலே உள்ள மெயின் கிளாத் எக்ஸஸாக இருந்தால் அதை கட் பண்ணிக்கலாம். லைனிங் எங்கே கட் பண்ணணுன்னா கீழே மட்டும் தான் லைனிங்கை கட் பண்ண எக்ஸஸாக இருந்தால் மேலெல்லாம் கட் பண்ணிங்கன்னா சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் அப்படி பண்ணலாம். பாருங்கள் இந்த மாடல் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் லைனிங் மேலே போட்டுட்டு கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கட் பண்ணோம். மேக்ஸிமம் லைனிங்கை கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆக்சுவல் சைஸ் அதுதான். ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும் அந்த மெயின் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்கு போகலாம் வாங்க. எப்பயுமே போல் நெக்கை தான் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம்.
எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், டாட் எப்படி வைக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ நெக்கை நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். திருப்பி படிமான தையல் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு படிமான தையல் போட போகிறோம். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் நேராக டாட் தான் வைக்க போகிறோம். இதில் கிளியர் அண்ட் கட்டாகவே எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் இருக்கும்போது பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆகும். இப்போ ஏற்கனவே மார்க் பண்ண மாதிரியே வந்து கீழே டாட் வச்சுக்கலாம். நான் போட் நெக்குக்கு வச்சு எப்பயுமே வந்து பிரின்சஸ் கட் வைக்கிறதுக்கு இப்படி தான் பண்ணுவேன். கீழே செப்பரேட்டாக டாட் வச்சுட்டு அதுதான் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹாம்கோல் கீழே உள்ள டாட்டை அப்படியே வந்து கீழே உள்ள டாட்டில் ஜாயின் பண்ணிவிடுவேன். 2 பக்கமுமே அப்படி தான் வைப்பேன். பர்ஃபெக்டாகவே இருக்கும். பாருங்கள், அந்த ஷேப் கொண்டு வந்து அப்படியே மடித்து அந்த ஷேப் கொண்டு வந்தால் அந்த எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திருப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். ஆப்போசிட் சைடும் அதேமாதிரி டாட் வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஆப்போசிட் சைடும் அதேமாதிரி டாட் வைக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அடுத்ததான் எல்லாேருக்கும் ஷேர் ஆகிட்டே இருக்கும். லைக் பண்ண ஒன்ஸ் பார்க்குறீங்க எல்லோரும், கமெண்ட் கூட பண்ணுறீங்க நிறைய பேர். ஒன்ஸ் லைக் பண்ணாதனால அது வந்து யாருக்கும் ஷேர் ஆக மாட்டுது, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆக மாட்டுது. லேட்டாக தான் அதெல்லாம் ரீச் ஆகுது. அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஆப்போசிட் சைடும் அதேமாதிரி டாட் வச்சு நான் வந்து ஹாம்கோலோடு வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாகவும் வரும், ஈஸியாகவும் இருக்கும். பிரின்சஸ் கட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் இது. இப்போ முடிச்சாச்சு. இப்போ வந்து பட்டியை தான் ஜாயின் பண்ண போகிறோம். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 2 பட்டியும் செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். அன்வான்ட் கிளாத்து, எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்து அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பட்டியை ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடில் நான் வந்து இப்போ நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதேமாரி ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க வேண்டியதான். தனியாக செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிறேன். ஏன்னா வந்து எதுக்கு உள்ள ஃப்ரண்ட்டில் பேக்கில் வைக்கிற கர்வ் வந்து ஸ்டிச் பண்ணணுங்கிறதுக்காக நான் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இதே பின்னாடி ஹூக் வைக்கிற மாதிரி இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. ஹூக் இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கோங்க. நான் ஊக்கு தானே வைக்க போகிறேன், எப்படி தான் கட் பண்ணி தானே ஆகணுன்ட்டு கட் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஹூக்கு இல்லை ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்டர் சைடு கட் பண்ணாமல் இதேமாரி சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிட்டு படிமான தையல் இப்படி போட்டுக்கோங்க. இது ஒரு சைடு, ஆப்போசிட் சைடு அதேமாரி சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஹூக் வைக்கிற சைடு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக்கு மாட்டுற சைடு இது இந்த பக்கம். படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஹூக்கு மாட்டுற சைடுங்கிறதுனால மடித்து தைக்க போகிறோம். கொஞ்சம் ஆஃபாக மடித்து தைச்சா போதும். ஹூக்கு வைக்கிற சைடாக இருந்தால் ஃபுல்லாக மடித்து தைக்கணும். ஹூக்கு மாட்டுற சைடுங்கிறதுனால ஆஃபாக மடித்து தைச்சிருக்கேன். 3 ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் வந்து ஹூக் மாட்டுறது ஈஸியாக இருக்கும். அதனால் 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். அதுலேயே 2 பக்கமும் எட்ஜஸ்லேயும் நடுவில் சென்டராக ஒரு ஸ்டிச்சஸும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஹேண்டுக்கு ஆப்போசிட் சைடு அதேமாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ ஹேண்டுக்கு பார்க்க போகிறோம். ஹேண்டு ஜாயின் பண்ணுறது இப்படி தான். கீழே உள்ள கிளாத்து ஒரு 5 இன்ச்சஸ் ஆர் 10 இன்ச்சஸ் எவ்வளோ நீட்டு வேணுமோ அவ்வளோ இன்ச்சஸ். பஃப்புக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பஃப் வைக்கிறதுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து சாரீ கிளாத் எடுக்கணும், அதனால் கம்மியாக தான் இருக்கும். நீட் எவ்வளோ வேணுமோ கீழே உள்ள கிளாத்துக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறப்ப கீழே உள்ள கிளாத்தை அந்த நீட்டுக்கு வச்சுக்கோங்க. ஹைட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக அந்த நீட்டுக்கு வச்சுக்கோங்க. எவ்வளோ நீட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க கீழே. பாருங்கள், கீழே பஃப் வைக்கிறதுக்கு பஃப்புக்கு கீழே உள்ள கிளாத்தை தான் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ எடுத்து அதை கரெக்டாக உங்கள் ஹேண்டுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுவிட்டு அந்த 3 எட்ஜஸ் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ப்ளீட்டட் நகராது. போட்டுவிட்டு படிமான தையல் போட போகிறோம்.
இப்போ படிமான தையல் போட்டு முடிச்சாச்சு. அதில் தான் வந்து பட்டன் வைக்க போகிறோம். பட்டன்லாம் நம்மளே தான் ஹேண்டில் ஸ்டிச் பண்ணுறது. அந்த பட்டன் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் உள்ள அந்த ஸ்பாஞ்ச் இல்லைனா வேஸ்ட் கிளாத் எடுத்து உள்ளே இது பண்ணி அதில் தான் பட்டன் மேக் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்குமே. பேக் சைட்லேயுமே குட்டி குட்டி பட்டன் அந்த ஸ்பாஞ்சில் உள்ள பட்டன் வச்சுருக்கேன். ஹூக்கு மாட்டுற சைடு எல்லாமே ஹேண்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம எப்பயுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லுக் எவ்வளோ கொண்டு வரேங்கிறது தான் மெயின் மேட்ரு. இப்போ பட்டியை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் 2 பட்டியும் ஸ்டிச் பண்ணிட்டு 2 பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணணும். பாருங்கள் 2 பட்டியும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிட்டு 2 பட்டியும் ஜாயின் பண்ணிட்டு படிமான தையல் போட்டாச்சு. ஒரு பட்டிக்கு இன்னொரு பட்டிக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ 2த்தையும் ஜாயின் பண்ணிடுறோம். ஆப்போசிட் சைடு வச்சு ஜாயின் பண்ணிட்டு திருப்பிக்கலாம். இப்போ படிமான தையலும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். சென்டர்லேருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ தான் சென்டர் சைடு தெரியும் உங்களுக்கு எதுன்னு. அதனால் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அதே சேம் மெத்தடில். லைனிங் வச்சு நல்லா ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. ஹூக் வைக்காமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. இப்போ வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த கர்வுக்கே கரெக்டாக படிமான தையல் போடணும். அதுமாரி போட்டுக்கலாம். இப்போ 2த்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2த்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டு ஹேண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பேக் சைடில் வந்து மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடில் மடித்து கூட தைச்சிக்கலாம். இல்லைன்னா ஹேண்டை ஜாயின் பண்ணிட்டு கூட மடித்து தைச்சிக்கலாம். இப்போ பின் ஊசியெல்லாம் எடுத்துகிட்டு மேலே உள்ள ப்ளீட்டடாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் சென்டரை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சென்டர் சைடு வச்சு இப்போ வந்து ஹேண்டை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் ஹேண்டை ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தான், 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஹேண்டு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம். இப்போ 2-3 தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ சமமாக வச்சு பேக் சைடு மடித்து தைக்க போகிறோம். லைன் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ சமமாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு பேக் சைடு மடித்து தைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டை வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கீழே மடித்து தைக்க போகிறோம். மடித்து தைச்சிட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ண வேண்டியதான். அவுட்லுக் எல்லாமே நான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபுல் அவுட்லுக்குமே இதில் வந்து லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்கள். இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுதான் வீடியோ போடுறப்ப கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய யூஸ்ஃபுல்லானது சொல்லியிருக்கேன். பின்னாடி ஹோல்ஸ் வைக்கிறது எப்படி, அப்புறம் பின்னாடி ஊக்கு வைக்கிறது எப்படி. நான் வந்து ஒரு வீடியோ போட்டாலே அதில் வந்து 2-3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். இதுலேயும் அப்படி தான் பேக் சைடில் எப்படி ஊக்கு வைக்கிறது, ஃப்ரண்ட்டில் எப்படி ப்ளீட்டட் வைக்கிறது ஹேண்டுக்கு, பேக்கில் எப்படி ஹோல்ஸ் வைக்கிறது, போட் நெக் வைக்கிறது, பிரின்சஸ் கட் வைக்கிறது, மொத்தம் 5 இதில் சொல்லியிருக்கேன் மொத்தமாக. கண்டிப்பாக பாருங்கள். ஆப்போசிட் சைடையும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அவுட்லுக் பார்த்துடலாம். பேக் சைட் பாருங்கள். அந்த பால்ஸ் வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணது வீட்டில் உள்ள கிளாத் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதில் ஒன்று ஸ்டிச் பண்ணிட்டேன். ஹேண்டால் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக. இதுமாதிரி பால்ஸ் மேக் பண்ணிட்டு கையாலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க டைட்டாக. இப்போ ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட்டு, ஹேண்ட்லேயுமே பால்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஹேண்டில் பால்ஸ் வந்து ஆப்போசிட்ஸ் கலர்லாம் வந்து மேக் பண்ணி அதையும் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ஹேண்ட்லேயுமே. ஏன்னா கான்ட்ராஸ்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.